எல்லாருக்கும் வணக்கம். ஐ திங்க் கவிஞர் சார் அவரே வந்து இந்த பாடலை பற்றி சொல்லிட்டாரு. நான் வந்து ஔசே பச்சன் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கண்டிப்பாக பேசணும். எனக்கு ரொம்ப வருஷமாக நான் மியூசிக்கில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவரோட பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னு வருத்தப்பட்ட ஸ்டேஜில் தமிழில் அவரோட இசையில் ஒரு பாட்டு பாடுறதுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அண்ட் இப்போ டைரக்டர் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தை பற்றி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளோ எஃபர்ட் போட்டு எடுக்கிறாங்கன்னு அதை கேட்கும்போது கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. எல்லா பாடலையும் கேளுங்க, படத்தை தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் டுடே. மேம், சார் சொன்னாரே கண்டிப்பாக அந்த பாட்டை ஹெட்செட் போட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார் மேம். அந்த ஒரு ரீசனுக்காக இப்போதைக்கு எங்ககிட்ட ஹெட்செட் கிடையாது. அதனால் நீங்கள் ஒரு 2 லைன் பாட்டிங்கன்னா ஹெட்செட் இல்லாமல் மேம் வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல பாடுறேன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். எனிவேஸ் தேங்க்யூ மேம். வேற ஏதாவது அந்த சாங்கை நீங்க டைரக்டா ஒரு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பாடினா நல்லா இருக்கும். ஓகே மேம். ஏதாவது உங்களோட ஒரு சூப்பர் ஹிட் சாங் ஏதாவது? ஓகே மேம். டன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ ஸோ மச். எக்ஸ்கியூஸ் மீ மா, என்ன மாதிரி பொண்ணு ஓகே, என்ன மாதிரி மருமக யாரு வேணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. இவங்கள மாதிரி மருமக வேணுமா வேணாமா உங்களுக்கு? இல்ல வேணும். பாருங்க விசில் பறக்குது. அவனுங்கெல்லாம் பாவம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். அன்பு தம்பிகளுக்கு ஒரு பெரிய பெரிய வணக்கம். தேங்க்யூ. அண்ட் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே முதல்ல ஒரு பெரிய வணக்கம். அண்ட் என்ன இன்வைட் பண்ணாது மரியாதைக்குரிய ரமேஷ் அவங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ரூட் நம்பர் 17 ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கெட்டப் பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட்டா உங்களையும் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்படி இருக்கிறத விட இப்படியே வீட்டில் இருந்துருங்க, அதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப எஃபர்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போதே தெரியுது. நாங்கள் பிபியில் தான் பழக ஆரம்பித்தோம் பிக் பாஸில். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் தனக்கான ஒரு இடம் கிடைக்கணும், அந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடிய ஒரு மனிதராக சக நண்பராக பார்த்துருக்கேன் அவரை. என்னென்னா இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் கீழேருந்து எந்திரிச்சு வர்றதுக்கும் எல்லாமே இருக்குது, ஆனால் என்னால் மேலே வர முடியலை அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு இடம் கிடைக்கலன்னு நிறையா நாள் ஏங்கியிருக்கு. அந்த ஏக்கம் கண்டிப்பாக ரூட் நம்பர் 17 உங்களுக்கு அது கொடுக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்த படமும் சரி, ரூட் நம்பர் 17ம் சரி, ஒரு பெரிய பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு கொடுக்கும். அந்த டீமுக்கே ஒரு பெரிய பாராட்டு. இப்போ என்னன்னா அந்த பாடலோட நான் எப்படியாவது அந்த பாட்டை கேட்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு தூண்டுதல் கொடுத்துட்டீங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு எல்லார் சார்பாகவும் நானும் உங்களை வாழ்த்துறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சகோதரா ஆரி, உங்களை மற்றவங்க பேசி கேட்கும் போது எனக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷமா இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே நன்றி. கண்டிப்பா படம் பார்த்து இருக்கிற எல்லா கலைஞர்களையுமே சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூடா. தேங்க்யூ ஸோ மச். அங்க ஒரு ரொம்ப நேரமா ஒரு பையன் லவ் யூ நிஷாக்கான்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அவன் ஐ லவ் யூ சொல்லியிருப்பான், ஆனா எனக்கு சொல்லியிருக்க மாட்டான், உனக்கு சொல்லியிருப்பான். எனக்கு எப்படிக்கா சொல்லுவான்? எனக்கு எப்படி சொல்லுவான்? ஏன்னா உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நீங்க வந்து மக்கள் மனசை கவர்ந்திருக்கீங்க. அப்பா ஐ லவ் யூடா தம்பி, அப்படி சொல்லிடுங்க. தேங்க்யூ. அண்ட் பிரஸ் மீடியா எல்லாருக்குமே தேங்க்யூ. எப்பவுமே எல்லா படங்களையும் சப்போர்ட் பண்ற மாதிரி ரூட் நம்பர் 17ஐயுமே நீங்க சப்போர்ட் பண்ணணும். இது ஒரு பெரிய இடத்துக்கு போகணும். தேங்க்யூ. அண்ட் சிங்கர்ஸ் ரொம்ப ரொம்ப அழகா, அதாவது பாடுறது அழகா இருக்கும், பாடுறவங்களே அழகா இருந்து பார்த்துருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்வேதா மேம் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூடா. தேங்க்யூ. அக்கா, அடுத்த படத்துல ஏதோ நீங்க பாடுறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்படியா? பர்சனலா ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. அசிங்கப்படுத்தாத. நானா பேசினாலே ஆம்பளை வாய்ஸுங்கிறாங்க. நம்ம 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 எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற எல்லாத்துக்கும் முதல்ல வணக்கம். இதோட ஆரம்பமே வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அபிலாஷ் தேவன் சாரோட பேச்சு வந்து அவ்வளோ இயல்பாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு. அவர் இங்கே மட்டும் இல்லை, செட்டிலையுமே அப்படியால் தான். என்ன எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் ஷூட்டிங்கில் வந்து ஒரு முக்கியமான எக்யூப்மெண்ட் ஒன்று வரலை. ஒரு நடிகனாக குரூவாக எல்லாத்துக்கும் ஒரு பதட்டம் இருக்குது, எப்போ வரும் என்னாச்சு அப்படின்னு. அவர் ரொம்ப ஜாலியாக ரொம்ப குவைட்டாக சாதாரணமாக இருந்தார். நான் அவர்கிட்ட கேட்குறேன், என்ன சார் வரலையா சார்ண்ணே? வரல, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாரு. அப்புறம் ஒரு டயத்தில் எக்யூப்மெண்ட் வந்துருச்சு, ஆனால் மழையும் வந்துருச்சு. இப்போ அந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ண முடியாது. பார்த்தீங்களா, இன்னைக்கு எடுக்கக்கூடாதுங்கிறது இயற்கை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, அதனால தான் ஏற்கனவே அது வரல அப்படின்னாரு. இப்படி ஒரு டேரக்டரால் பேச முடியுமா அப்படிங்கிறது வந்து சத்தியமாக தெரியல. ஏன்னா டேரக்டர்னாலே செட்டுக்குள்ளே பரபரன்னு இருப்பாங்க, ஒரு விஷயம் நடக்கலைன்னா என்னாச்சு ஏதாச்சுன்னு அப்படி இருப்பாங்க. அந்த தடம் கொஞ்சம் கூட கிடையாது.
இன்னொரு விஷயம், இந்த க்ரூ மெம்பருக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ரொம்ப ஒரு காமெடியான இன்ட்ரெஸ்டான விஷயம் ஒன்று. நிறைய நண்பர்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன், இங்கே நிறைய நண்பர்கள் இருக்கீங்க, உங்ககிட்ட நான் கண்டிப்பாக பகிர்ந்துக்கணும். என்னென்னா, இந்த படத்தோட ஜாக்கி மாஸ்டர் இருக்கார் இல்லையா, ஃபைட் மாஸ்டர், அவருக்கு வந்து சம்பளம் என்னங்கிறது ஆரம்பத்துலேருந்து இவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர் பார்த்துக்கலாங்கிறாரு. வேலை போய்கிட்டே இருக்குது. 15 நாள் ஆகுது, 20 நாள் ஆகுது, 25 நாள் ஆகுது. இப்போ ஒரு நாள் ஜித்தன் ரமேஷ் சார், ப்ரொடியூசர் எல்லாரும் இருக்கும்போது இவங்க சொல்கிறாங்க, ஏதாவது கேட்டிருப்பா, திடீர்னு வந்து ரொம்ப பெரிய பணம் சொல்லிட்டாருன்னா கஷ்டமாயிட போகுது அப்படிங்கிறாங்க. இப்போ டேரக்டர் பேர்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு சொல்லிடுங்க, அப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு 500 ரூபா கூட 600 ரூபா கூட எங்களால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. அவர் ஒரு நாளைக்கு 500-600 ரூபாயா? ஏங்க நான் எவ்வளோ மாஸ்டர், என்னைய போய் 500-600ங்கிறீங்க அப்படின்னு அவர் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிட்டார். அப்படிப்பட்ட மனுஷன் தான் டேரக்டர் மட்டும் இல்லை, அமர் ராமச்சந்திர சாராக இருக்கட்டும், கேமராமேன் பிரசாந்த் சாராக இருக்கட்டும், அதுமாதிரி ஃப்ராலிக்காக இருக்கட்டும், ஜித்தன் ரமேஷ் சார், அவர் இங்கே உள்ளவங்களை பற்றி நம்ம சொல்ல வேணாம், ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே நமக்கு தெரியும். அங்கேருந்து வந்து இவ்வளோ பெரிய படம் பண்ணி இந்த படத்தை ப்ரொமோஷனுக்காக எவ்வளவு வேலை செய்கிறாங்க அப்படின்னா, இது எல்லாமே நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி படங்களை, இவ்வளோ ப்ரொமோட் பண்ணுற படங்களை கண்டிப்பாக நம்ம தேட்டரில் போய் பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அவர் சொன்ன மாரி இந்த 2 மணி நேரமும் கண்டிப்பாக த்ரில்லிங்காக இருக்கும். சீட் எட்ஜில் நீங்கள் உட்காந்து பார்க்கலாம், கண்டிப்பாக பிடிக்கும். எல்லாத்துக்கும் சொல்லுங்கள், படத்தை பெரிய ஹிட் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ வெரி மச். ரூட் நம்பர் 17 அபிலாஷ் சொன்ன மாதிரி நான் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்மால் வேல. அண்ட் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவர் வந்து எவ்வளோ இமோஷ்னலி இன்வால்வ்டாக இருப்பார்னு. ஸோ ஐ கேன் டெஃபினெட்லி சே இந்த ஃபிலிம்லேயும் அவ்வளோ இமோஷ்னலி இன்வால்வ்டாக இருந்திருப்பார், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார்னு எனக்கு தெரியும். அண்ட் அபிக்கும் மற்ற எல்லாருக்கும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் யூ கைஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் இன் த ஃபிலிம். ஐ ஹோப் இட்ஸ் அ கிரேட் சக்ஸஸ். Thank you, ma'am. First of all, I would like to thank each and every one of you for coming here. And Route number 17 is my first Tamil movie. நான் தமிழ் பேசும்போது ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பிகாஸ் ஐ born and brought up in Kerala. ஸோ என்னோட தமிழ் வந்து அவ்வளோ ஃப்ளூயண்ட் இல்லை. And actually I want to speak a lot. But because of this language barrier, I'm not able to, but I'll try to speak. Okay. And I would like to thank Abhilash sir, our director, producer sir Amar sir, and our cameraman Prashant sir and Frawley. They're really dedicated people. Literally, they are really dedicated to their work. That you can see if you watch this movie, then you can understand that. And especially our fight master Jackie John sir, thank you so much for helping me. Because of him only I'm alive right now, I think that. And I want to thank my parents and my friends. Because of them only I'm standing over here. If I miss any names, please forgive me. And நம்மளோட மூவி வந்து ரிலீஸ் பண்ண போகிறது மேம் நீங்க தப்பா பேசினாலும் நம்ம பசங்க எல்லாம் லைக் பண்ணுவாங்க மேம். பிகாஸ் தமிழ்நாடு பாய்ஸ் லைக் கேரளா கேர்ள்ஸ். எனக்கும் தமிழ்நாடு பசங்க இஷ்டம் தான், பிடிக்கும் மாமாப்பா. கிளாப் பண்ணுங்க அவங்களுக்காக. பாருங்க எல்லாம் ஆல் தமிழ்நாடு பாய்ஸ் வெரி ஹாப்பி மேம். ஸோ டோன்ட் வெரி, நீங்க என்னன்னா பேசுங்க, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். And I like Tamil movies also. Okay. And especially Jithan sir, thank you so much. And Akhil for supporting me. And I'm really honored to share the stage with such great artists, Shweta ji and Sujata ma'am and Ausepachan sir. Thank you so much. And நீங்க வந்து நல்லா தான் தமிழ் பேசுறது. இது வந்து கரெக்ட் இல்ல? இது கரெக்ட். அடிப்போலி சென்டென்ஸ். எனக்கு மலையாளத்துல செஞ்சது 4 அடிப்போலி சுகானம் அவ்வளவுதான். அடிப்போலி எனக்கு மலையாளம் பாய்ஸ் இஷ்டமான. எங்களை தமிழ்நாடு பாய்ஸுக்கு இங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஐயோ ஓகே. எங்களை தமிழ்நாடு பாய்ஸுக்கு கேரளா கேர்ள்ஸ் இஷ்டம், தமிழ்நாடு கேர்ள்ஸுக்கு கேரளா பாய்ஸ் இஷ்டம். அதுக்கு ரீசன் வந்து எனக்கு தெரியல. அது என்னன்னு தெரியல. ஆனாலும் விஜய் சாரை பார்த்துட்டு அந்த ரொமான்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் செட் ஆயிருக்கு. எங்களுக்கு விஜய் சார் பிடிக்கும், ஆனா அங்க ஃபஹத் ஃபாசில் ரொம்ப பிடிக்கும்.
துல்கர் சல்மான் ரொம்ப பிடிக்கும், அவங்க லவ் ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நம்மளாம் ஒரே ஸ்டேட் மேம், நோ ப்ராப்ளம். யா ஓகே ஓகே தேங்க் யூ so much. அவங்க பியூட்டிஃபுல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் நான் ரூட் நம்பர் 17 படத்தை வந்து தியேட்டரில் பார்த்துருக்கேன் அபிலாஷ் சார் கூட. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ரொம்பவே எல்லா ஸ்டார் காஸ்ட்டுமே அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக அண்ட் வெரி மியூசிக்கலாக ஒரு காட்சி நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து டிஓபி சார் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் மெயினாக ஜித்தின் ரமேஷ் சார் பற்றி நான் சொல்லியே ஆகணும். ரொம்பவே நல்லா லைக் ஐ வாஸ் ஸ்டன்ட் அவங்க ஆக்டிங் பார்க்கும்போது. ஏன்னா வி ஹவ் சீன் ஹிம் as வெரி ஸ்வீட் நைஸ் சிம்பிள் பர்சன். ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது அப்படியே வேரியேஷன் உங்களால் வந்து பார்க்க முடியும். அண்ட் மியூசிக் சைடு இட் இஸ் அமேசிங். அதில் ஒரு சாங் நம்ம வந்து பார்த்தோம். ப்ரொடியூசர் பற்றி நான் சொல்லியே ஆகணும், அமர் சார் பற்றி. ஒரு டைரக்டரும் ப்ரொடியூசரும் ஒரு டீமே வந்து ரொம்ப இவ்வளோ அன்பாக ஒரு ஃபேமிலி அட்மாஸ்ஃபியர் மாதிரி இருந்தாங்க. அபிலாஷ் சார் எனக்கு நிறைய சொல்லியிருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த அனுபவங்கள் எல்லாமே. அபிலாஷ் சார் பற்றி சொல்லணும்னா இஸ் சச் அ டேலண்டட் டைரக்டர். ரொம்பவே ஒரு லைக் ஃப்ரம் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் வந்து நான் அப்படி தான் அந்த படத்தை வந்து பார்த்தேன். இன்பிட்வீன் அவங்க பிரேக் விட்டால் ஏன் இவங்க பிரேக் விட்டுருக்காங்க அப்படி வந்து இருந்தது. அண்ட் நிறைய புதுமுகங்கள் அவங்க ஆல்ரெடி நிறைய மலையாளத்தில் படம் நடிச்சிருக்காங்க. இதில் நடித்த லீட் ஆக்டர்ஸ் அஞ்சு இருக்கட்டும், அகில் இருக்கட்டும், அண்ட் பர்டிகுலர்லி அதில் நடித்த லைக் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஈவன் எவ்ரி ஒரு சின்ன குழந்தைலேருந்து எல்லாருமே வந்து அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ 29ஆம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது தியேட்டரில். போயிட்டு இந்த படத்தை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு புது முயற்சி அவங்க சைட்லேருந்து. சின்ன படங்களை வந்து ஒரு இப்போ இப்படி வந்துட்டு இருக்கிற அப்கமிங் மூவிஸை வந்து போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தியேட்டரில் போயிட்டு இந்த படத்தை வந்து பாருங்கள். இந்த விழாவுக்கு என்னை கூப்பிட்ட ஜான் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். ரொம்ப அழகாக தமிழில் பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன மிஸ்டேக், நான் இந்த படத்தில் நடிக்கல. நடிச்சிருந்தா நல்லா இருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அழகாக இருக்குது ட்ரெயிலர். ஃபஸ்ட்டு அபி என்ன பேசும்போது வந்து ரொம்ப சண்டைக்காரன்னு வர சொல்லி விட்றேன். எப்போ பாரு சண்டை போடுவேன்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. பட் ரொம்ப ஆரோக்கியமான சண்டையாக இருக்கும். ஏன்னா எப்பயுமே சண்டை போடுறது வந்து ஸ்கிரிப்டுக்காக தான். ஸ்கிரிப்ட் பேச உட்காந்தாலே சண்டை தான் ரெண்டு பேருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல நண்பர். சொல்லும்போது சொன்னீங்க ஃபஸ்ட்டு படமும் சேம் ப்ரொடியூசர் அப்படின்ட்டு. அடுத்த படமும் அதே ப்ரொடியூசர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா ப்ரொடியூசர் பணம் கொடுத்து வேலை செய்தாலும் சார் தான் எல்லா வேலையும் செய்கிறது. அதாவது ப்ரொடக்ஷனில் எனக்கு தெரியல, ஷூட்டிங்கில் ரமேஷ் பிரதர்ட்டு தான் கேட்கணும். ப்ரொடக்ஷனில் டீ கொடுக்குறது அவர் தான் கொடுத்தாரா? அந்த மாதிரி எல்லா வேலையும் நான் பழக நாள்லேருந்து எல்லா வேலையும் ஒரு இடத்துல நிற்கிறதே கிடையாது, ஓடிக்கிட்டே இருக்கார் மனுஷன். ஸோ அதுக்காக அடுத்த படமும் ப்ரொடியூசர் கொடுப்பாருங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அண்ட் ஹவுஸ் ஆஃப் சார், ஐ எம் ஸோ பிளஸ். உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்ததே எனக்கு பெரிய ரொம்ப ஐம் ஃபீலிங் ஸோ பிளஸ். அண்ட் இந்த ஸ்டேஜில் சுஜாதா சிச்சிலாம் இருக்கும்போது நான் உங்கள் எல்லார் பக்கத்துலேயும் உட்கார்ந்ததே எனக்கு ரொம்ப ஐ எம் ஃபீலிங் வெரி ப்ரவுட். அண்ட் ரமேஷ் பிரதர், இப்போ தான் வரும்போதே சொன்னேன் ஜப்பானில் நடந்த விஷயம். அண்டு இப்போ யாரோ பேசும்போது சொன்னாங்க ஃபரானா விஷயம் சொன்னாங்க. இப்போ ஒரு சமீபத்தில் வர படங்களில் நோட் பண்ணுற அளவுக்கான ரொம்ப யதார்த்தமான ஆக்டிங் வந்து வெளியே வந்துகிட்டே இருக்குது. அது வந்து எப்படி சொல்கிறது, எல்லோரும் சொன்னாங்க எல்லாம் இருக்குது வெளியில் வரல, அப்படிலாம் இல்லவே இல்லை. சினிமாவில் நிரந்தர வெற்றியும் இல்லை, நிரந்தர தோல்வியும் இல்லை. நம்ம வேலை பார்த்துட்டே இருக்க வேண்டியது தான், நம்ம நடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நம்மளுக்கான ரசிகர்கள் எங்கேயோ இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து பெருசாக பார்க்குறதே இல்லை. வெற்றி தோல்வின்றது நம்மளுடைய சம்பளம் ஏறும்போதும் நம்மளுடைய டேட் இல்லாமல் போகும்போது தான். பட் நம்ம ஆத்ம திருப்தி நடிச்சிட்டே இருக்கிறது. ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை சிறப்பாக செஞ்சுட்டே இருக்கீங்க. அண்ட் இதில் பார்க்கும்போது 2 லுக் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு லுக்கில் என்ன, நான் எப்பயுமே உங்கள் உடம்பை பார்த்து ரொம்ப இதுவாக, திடீர்னு பார்த்தா உடம்பு வெயிட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பேக் வச்சுருக்கீங்க. ஸோ வெரி நைஸ். அண்ட் லுக்கும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. அண்ட் நியூ கமர்ஸ் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். வெல்கம் டு தமிழ் சினிமா. தமிழ் சினிமா வந்து லாங்குவேஜ்லாம் ஒன்றும் பேரியர்லாம் இல்லைங்க. இந்த சினிமா அந்த சினிமாலாம் இல்லை. எந்த சினிமா இருந்தாலும் சினிமா தான். அது நடிப்பு நம்ம எங்கே கொடுத்தாலும் மக்கள் ரசித்தாங்கன்னா நம்மளை கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் ஃபீலாம் பண்ண வேண்டாம். அண்ட் மொத்தமாக இந்த டீமுக்கு தேங்க்யூ.
அண்ட் என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி தேட்டரில் பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா சார். ஜீப்பு காரெல்லாம் போகாது, ஒரு ஜீப்பு தான் போகும். அந்த உள்ளே ஏறுறதுக்கு இந்த நார்மல் ஜீப் இருக்கும்ல, அதில் தான் போகணும். அண்டு ரொம்ப ஹார்டாக இருந்தது. அட்டைப்பூச்சிங்கள்லாம் நிறைய இருக்கும் அங்கே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ப்ளஸ் ஒரு 30 டேஸில் படம் முடிச்சிடலான்னு நினச்சோம். ஆனால் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி 50 டேஸ் கிட்டே போயிடுச்சு இந்த படம். தேங்க்ஸ் டு பிரசாந்த் சார். ஆனால் அவர் தான் என்னை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணார். அபிலாஷ் சொன்னார், ஒரு நல்ல கேமராமேன் இருக்கார், ஸோ எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் ரொம்ப அழகாக இந்த படத்தில் என்னை காட்டியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம் அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் டாக்டர் அண்ட் டோஜோ மெயின் ப்ரொடியூசர். இவர் சொன்னார், பிரதர் அபிலாஷ் வந்து எல்லாருக்கும் அவர் தான் டீ கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி. டீ ஜென்ஸுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டார் அவர், வெறும் கேர்ள்ஸுக்கு கொடுத்துட்டு இருப்பாராங்க. ஜென்ஸுக்கு பிஸ்கட் கொடுப்பார் வந்து அல்வா. ஸோ தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர். ஏன்னா எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் படம் நல்லபடியாக வரணும், அது மட்டும்தான் அவரோட குறிக்கோளாக இருந்தது. ஸோ நல்லபடியாக படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு. அண்ட் ப்ளஸ் பெரிய ஆடியோ ரிலீஸ் செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம் அண்ட் அபிலாஷ். தேங்க்ஸ். கண்டிப்பாக அடுத்த படமும் நம்ம பண்ணலாம். ப்ரொடியூசர்கிட்ட கேட்டுட்டு போகிற. ஸோ வேறு ஹவுஸ் பேஷன் சார் மெயினாக. ஸோ இந்த படத்தோட இப்போ விழாவோட நாயகன், இவ்வளோ 50 இயர்ஸ் ஒரு லெஜண்ட் எனக்காக தமிழ் இண்டஸ்ட்ரியில் மியூசிக் போட்டிருக்காருன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் சார். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் உங்களுக்கு கேட்டேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அப்படி ஒரு மீன்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காகவே இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகும்னு நம்புகிறேன். அண்ட் சாங்ஸ் கூட ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் டு யூ. கண்டிப்பாக அடுத்த படங்கள் நம்ம வேலை செய்யலாம் சார். அண்டு வேறு யார், மதன் சார், எல்லாம் நல்லா ஒர்க் ஹார்ட் பண்ணியிருக்கோம். ஹரீஷ் பேரெட்டி சார். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்டு இந்த படத்தை போய் தேட்டரில் போய் பாருங்கள், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ. நான்